எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. நாம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குறளின் வழியாக உங்களை சந்திச்சுட்டு இருக்கேன். தொடர்ந்து நம்ம அதை பத்தி பேசிட்டு இருக்கோம். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய அந்த திருக்குறள் ஆக சிறப்புங்க. எப்படிங்க இவரால் மட்டும் இப்படி சொல்ல முடியுது? அப்படி என்னங்க சொல்றாரு? வாங்க பார்க்கலாம். சொல்றாரு பாருங்க, வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அஃதொருவன் வாழ்நாள் வலி அடைக்கும் கல் அப்படின்னு சொல்றாருங்க. ஒரு நாள் கூட, ஒரு நாளை கூட எவன் ஒருவன் வீணாக்காமல் அற காரியங்களை செய்து வருகிறாரோ அவருக்கு அந்த வாழ்க்கை முழுவதும் நல்ல பயணம் படக்கூடிய வாழ்க்கையாக அமைக்கும் கல்லாக அமையும் சொல்றாருங்க. ஒருவர் இந்த குறளை வேறு பார்வையில பாக்குறாரு. எப்படி சார் பாக்குறாரு? நமக்கு எல்லாம் தெரியும், யார் ஒருவன், எந்த ஒரு மனிதனும் மீண்டும் பிறப்பான், மறுபிறவி இருக்கு, மறு ஜென்மம் இருக்கு அப்படிலாம் நம்ம பேசுறதை கேட்டிருக்கோம். அப்படி நம்பிக்கை கொண்டவர்களுக்கு ஒரு அழகான ஒரு விளக்கம் எழுதியிருக்காரு. இந்த உலகத்துல நீ சரியா வாழல அப்படின்னா இறைவன் உனக்கு மீண்டும் ஒரு பிறவியை கொடுப்பான். ஆக மீள் பிறவி இருக்குன்னு யாரெல்லாம் நம்புகிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த விளக்கம். யாரெல்லாம் அறத்தினை தன் வாழ்நாளில் ஒரு நாள் கூட விடவில்லை, நல்ல மனிதர்ப்பா, எப்பவுமே அறம் செய்வார்ப்பா அப்படின்னு யாராவது இருந்தாங்க அப்படின்னா அந்த மனிதருக்கு மட்டும் மறுபிறவியை அடைக்கும் கல்லாக இந்த அறம் விளங்கும் அப்படின்னு சொல்றாருங்க. ஆக நாம எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, அறத்தை நாம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம், தொடர்ந்து அறத்தை வலியுறுத்துவோம் என்று சொல்லி மீண்டும் ஒரு அழகிய சந்திப்பில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுபவர் உங்கள் முனைவர் பா. மொய்தீன் பாஷா. நன்றி.